இங்கே பார்த்தீங்களா முட்டை தூக்கு 5 முட்டையை வச்சு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக செய்ய போகிறோம். அது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தவா எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு சோம்பு பிரியாணி இலை இது ரெண்டையும் நான் போட்டுட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளி அதையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு கூடவே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 பச்சை மிளகாய் அதையும் போட்டுடலாம். நல்லா வதக்க வேண்டியது தான். இதில் நான்ஸ்டிக்கில் என்ன பிரச்சனைனாக்கா உடனே சீக்கிரம் வதங்காது. எவ்வளோ தான் எண்ணெய் ஊற்றினாலும் குடிச்சிரும். அதனால ஃபைனலாக நீங்கள் ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த எண்ணெயெல்லாம் வெளில வந்துடும். எண்ணெயை மட்டும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குடமிளகாய் பெருசு எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பலாம் வதக்க வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதையும் போட்டு வதக்கிடுறேன். குடமிளகாவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம். அதுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன், 1 ஸ்பூன் தனி மல்லித்தூள் எடுத்துருக்கேன், குழம்புத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், காரத்துக்கு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துகிட்ருக்கேன், கரம் மசாலா 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிடலாம். நல்லா இது வதங்கினதுக்கு அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பெரிய கிளாஸால் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் ஊற்றிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நல்லா வதக்கிட்டோம் இல்லைங்களா. அவ்வளோதான். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு மூடியை போட்டு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சிடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான முட்டை 5 எடுத்துருக்கேன். இதை அப்படியே ஒரு கத்தியால் கோடு போட்டுக்கிறேன். ஏன்னா கோடு போட்டு நீங்கள் போட்டால் தான் அதில் காரம்லாம் ஃபுல்லாக அந்த மசாலாலாம் இறங்கும். அவ்வளோதான். 5 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. சூப்பராக திக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை போட்டுடலாம். முட்டையை போட்டு அப்படியே அந்த மசாலா தண்ட அளவுக்கு ஒரு வதக்கிடலாம். அவ்வளோதாங்க. முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறப்ப இழிச்சு ஊறுதுங்க. அந்தளவுக்கு நீங்கள் எப்படி தான் முட்டையை எந்த மாதிரி செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க. அதுவும் சப்பாத்திக்கு, இடியப்பத்துக்கு, சுடு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதனால் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப குயிக்காக ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். இது பார்க்குறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். இந்த தொக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் தட்டி விட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி.